Hello friends, welcome to Ronnie Tailors. Prograde design can end material தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்ல போட்டு நம்ம பீட்ஸ் போட்டு கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து வெளிப்பக்கம் வர்றது மாதிரி போடணும். நம்ம ஸ்டோன்லாம் போட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் 6 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணுறப்போ ரொம்ப இழுத்து கட் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும். ரொம்ப இழுத்திங்கன்னா டேமேஜ் ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும் எல்லாமே. அதேமாரி கட் பண்ணுறப்போ பிசுறு இல்லாமல் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நம்ம வந்து எல்லாமே போட்டுக்கலாம். 1 கீழே 1 வர்றது மாதிரி வரும் பாருங்கள். ஒரே லைனில் வர்றது மாதிரி போடணும். இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஃபேப்ரிக்கில் நிறைய போட்டு ஸ்டோன் போடுங்க, கீழே விழாது. இங்கே நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு இங்கே ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். கிளாத்துக்கு ஒரே ஒரு சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுடலாம். இதில் போட்ட மாதிரியே நம்ம ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டோம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்பர் 4 பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் பால் செயினும் இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கேயும் பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் போட்டுக்கலையே ஸ்டோன் அதை ஒட்டிலுமே போடலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். அப்புறம் இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி 3.5 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி நெக்கை சுற்றிலுமே ஒரு 3.5 இன்ச்சு இல்லை நெக்கோட உயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து 3.5 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன் நல்லா ட்ரை ஆகிட்டு ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங்கு ஒரு கோல்டு கலர் சீக்வன்ஸ், ஜர்தோ ஸ்ப்ரிங்கும் சீக்வன்ஸும் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ சீக்வன்ஸ்குள்ளே நீடில் உள்ளே போட்டுடலாம். திரும்பவும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் பக்கத்தில் நீடில் எடுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் சும்மா ஒரு ஜர்தோ ஸ்ப்ரிங்கு ஒரு சீக்வன்ஸ். ஜர்தோ சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் வந்து நம்ம விட்டுடலாம். திரும்ப இது ரெண்டுக்கும் இடையில நம்ம வந்து நீடில் எடுத்துக்கலாம்.
இங்கே இப்படி போட்டோம் அதே மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயும் இப்போ இதுக்கு நேராக நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ரொம்ப ஈஸியானது தான் இது. வி ஷேப்பில் போட்டுட்டு ரெண்டுக்கும் நடுவில் இன்னொன்று போட்டுக்கணும். நம்ம இதே மாதிரி எல்லா ஸ்டோன்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னே ரொம்பவே நீட்டாக இருக்குது. சிம்பிளான ஒர்க்கு, டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு. நீங்களும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.